ஜிடிபி அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு ஒரு டெர்மினாலஜி நம்முடைய பொருளாதாரத்தில் பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்த ஜிடிபி அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ஒரு நாட்டினுடைய உண்மையான பொருளாதாரத்தினுடைய அளவை அளக்கக்கூடிய ஒரு குறியீடாக சொல்லப்படுது. சரிங்களா? அதாவது இட் இஸ் அன் காமன் இண்டிகேட்டர் ஃபார் மெஷரிங் த வெல்த் ஆஃப் த கண்ட்ரி. அந்த நாட்டில் உள்ள மக்களினுடைய உழைப்பு, அந்த நாட்டில் உள்ள மக்களினுடைய செயல்பாடுகள், அவர்கள் பெறக்கூடிய சேவைகள் என அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு மிக முக்கியமான குறியீடாக தான் ஜிடிபி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ எல்லா உலக நாடுகளுமே இந்த ஜிடிபியினுடைய மதிப்பை உயர்த்துவதற்காக கடினமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. ஸோ இதனுடைய உயர்வு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் உள்ள மக்களினுடைய தினசரி பங்களிப்பை பொறுத்து தான் இந்த ஜிடிபி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஜிடிபியை நம்ம நார்மலாக எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருட காலத்திற்குள்ள இந்தியாவினுடைய எல்லை பகுதிக்குள்ள நாம் உற்பத்தி செய்த பொருட்கள் மற்றும் வழங்கிய சேவைகளை தான் ஜிடிபி அப்படிங்கிற ஒரு டோட்டல் மெஷர் ஆஃப் வேல்யூவா நம்ம சொல்லுவோம். ஸோ இதை வைத்து தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது நிர்ணயிக்கப்படுகிறது.